நேயர்களுக்கு வணக்கம். நலமை சொல்க நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் ஜெயஸ்ரீ. இன்றைய நலமை சொல்க நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செப்சிஸ் அப்படின்னா என்ன, அதற்கான பாதிப்புகள் என்ன, சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவா விளக்கமா சொல்றதுக்காக மெரிடியன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீனியர் கன்சல்டன்ட் ஹெட் கிரிட்டிக்கல் கேர் அண்ட் அனஸ்தீசியா டாக்டர் முத்துராஜன் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். செப்சிஸ் அப்படின்னா என்ன சார்? ஆக்சுவலாக செப்சிஸுங்கிறது நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக அது இன்ஃபெக்ஷன் கிடையாது. இன்ஃபெக்ஷன்னால் நம்ம உடம்பில் ஏற்படும் மாற்றங்கள் தான் செப்சிஸ். அதனால் ஏற்படும் விளைவுகள் அதுதான் வந்து செப்சிஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு இன்ஃபெக்ஷனுங்கிறது ஆக்சுவலாக எப்படின்னா அது வந்து ஒரு வைரஸாலேயோ ஒரு பாக்டீரியாலேயோ இல்லை ஒரு ஃபங்கஸாலேயோ ஒரு பேரசைட்டாலேயோ வரலாம். அதுக்கான நம்ம பாடியோட ரெஸ்பான்ஸ், நம்ம பாடியில் வந்து இம்யூனிட்டி வந்து நார்மலாகவே இருக்கும். அந்த இம்யூனிட்டியோட ஒரே ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி அப்நார்மலாக ஏதாவது ஒரு ஏஜென்ட்டுங்கிறது வந்து வைரஸு பாக்டீரியா அதை சொல்லுவோம். அது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நம்ம இம்யூன் ரியாக்ஷன் வந்து அதுக்கு வந்து அதை ஒழிக்கிறது தான் அதோட ஒரே வேலை. ஸோ அது வந்து நிறைய கெமிக்கல்ஸு, நிறைய செல்ஸு இது எல்லாமே அதை ரிலீஸ் பண்ணும். அதை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இன்ஃபெக்ஷனை அதை கண்ட்ரோல் பண்ணிருச்சுன்னா நம்ம வந்து அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து க்யூர் ஆகிட்டோன்னு அர்த்தம். ஸோ அது அடுத்த ஸ்டேஜாக என்ன ஆகும்னா நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்து அப்நார்மலாக வந்து இந்த இன்ஃபெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்யும் போது நம்ம நார்மல் டிஷ்யூஸும் நார்மலாக இருக்கிற நம்ம உடம்புல உள்ள மற்ற ஆர்கனுமே வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதை தான் வந்து செப்சிஸ்ன்னு சொல்கிறோம். செப்சிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது சார்? யூஸ்வலாக அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து ஏதாவது ஒரு ஆர்கானிசம், மோஸ்ட்லி வந்து பாக்டீரியாவோ வைரஸோ ஒரு ஃபங்கஸோ நம்ம உடம்புல வரும்போது அது வந்து ஒரு இம்யூன் ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணும்போது இந்த நம்ம இம்யூனிட்டி வந்து அப்நார்மலாக ரியாக்ட் ஆகும்போது அது வந்து நம்மளோட மற்ற ஆர்கன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்னியோ இல்லை லங்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்கனோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயினே கூட அஃபெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து அதாவது இன்ஃபெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு அப்நார்மல், அதாவது டிஸ்ஃபங்க்ஷனல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு தி ஹோஸ்ட் பை தி இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து செப்சிஸ். இப்போது செப்சிஸ் வந்து அதிகமாக யாருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சார்? அதாவது 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், சின்ன குழந்தைகள், இன்னொன்றுலாம் வந்து ரொம்ப முதிர்ந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அதாவது ஓல்டர் ஏஜ் குரூப். இவங்க 2 பேருக்கு ரொம்ப காமனாக வரும். இது தவிர மற்றவங்க வந்து இம்யூனிட்டி ஆல்ரெடி கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது இம்யூன் சப்ரேஷனில் இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி டிசீஸு, டயபெட்டிஸ் ஒரு மிக முக்கிய காரணம், இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப காமனாக வரும். அப்புறம் கீமோதெரபியில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஒருத்தவங்களுக்கு செப்சிஸ் இருக்குன்னா அதற்காக எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் தென்படும் சார்? இது அறிகுறிகள் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறது வந்து நமக்கு யூஸ்வலாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு நோய் தொற்று நம்ம உடம்புக்கு வரும்போது இனிஷியலாக ஃபீவர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளோட உடம்புக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கிறது, ஒரு மலைஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டெம்பரேச்சர் வந்து குளிர மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கான அறிகுறிகள். இது அப்புறம் வந்து நம்ம மென்டல் ஸ்டேட்டஸ், அதாவது எப்படின்னா நம்மளோட நினைவுத்திறன் வந்து குறையிறது, இதெல்லாமே வந்து இன்ஃபெக்ஷன்ஸுக்கான அறிகுறிகள். இதிலிருந்து சிவியர் ஃபார்ம், அதாவது இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அதை வந்து செப்சிஸுங்கிற ஸ்டார்டிங் அதை வந்து ஒரு அறிகுறியாக கூட வச்சுக்கலாம். செப்சிஸ் வந்து எந்தெந்த வயதுடையவர்களுக்கெல்லாம் வரும்? அதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா சார்? ஆக்சுவலாக செப்சிஸுங்கிறது எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. இது யாருக்குனாலும் வரலாம். நல்ல ஹெல்த்தி இண்டிவிஜுவலாக இருப்பாங்க, அவங்களுக்கும் கூட இந்த செப்சிஸ் வரலாம். ஸோ இது வந்து இந்த குரூப்புக்கு தான் வரணும் அப்படின்னு கிடையாது. அதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க சார்? மிக முக்கியமான விஷயம் அப்போ எப்படி ப்ரிவெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வேக்சினேஷன். சின்ன வயசில் அடிக்குவேட்டாக இருக்கிற எல்லாருக்குமே வேக்சினேட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2வது, ஏதாவது நமக்கு அடிபட்டு ஏதாவது ஒரு ஓப்பன் உண்டோ ஏதாவது ஒரு ஊண்டோ, அதாவது புண்ணு ஏற்பட்டால் அந்த புண்ணை வந்து கேர்ஃபுல்லாக அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு டாக்டரை பார்த்து அதை கண்டிப்பாக வந்து அதை ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அந்த ஊண்டு வந்து ஃபர்தராக செப்சிஸாக மாறாமல் இருக்கிறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இது ப்ராப்பர் கேர் ஆஃப் தி ஊண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதையும் பண்ணிக்கணும். அது போக ஆன்டிபயோட்டிக்ஸு, அதாவது ஒரு டாக்டரை வந்து போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸு மற்ற சப்போர்ட்டிவ் கேர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கேற்றபடி நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா இன்ஃபெக்ஷனை வந்து அப்படியே க்யூர் பண்ணிடலாம், அந்த செப்சிஸுக்கு போக விடாமல் தடுத்துடலாம். இதுதான் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் செப்சிஸ். மோஸ்ட் காமனாக இதை ஃபாலோ பண்ணிட்டோன்னா நம்ம அந்த செப்சிஸுங்கிறது வந்து ஒரு ஏன் செப்சிஸை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, செப்சிஸ் வந்து வெரி சிவியராக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இட் கேன் லீட் டு, அது என்ன சொல்கிறது, நம்ம உயிருக்கே ஆபத்தாக கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இது ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம பார்க்கணுன்னு சொல்கிறோம். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் சிவியர் செப்சிஸ் ஆகி கடைசியாக வந்து செப்டிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு
அதாவது செப்சிஸ் தீவிரமடையும் போது இது ஒவ்வொரு ஸ்டேஜாக போகிறதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக செப்சிஸுங்கிறது அந்த இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்ரெகுலேட்டட் நம்ம ஹோஸ்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் வந்து செப்சிஸ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து சிவியர் செப்சிஸ். சிவியர் செப்சிஸ்னால் ஏதாவது ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் போகிறது. இப்போ ஒரு கிட்னியோ இல்லை ஒரு லங்கோ ஒரு ஃபெயிலியருக்கு லிவரோ இது ஃபெயிலியருக்கு போச்சுன்னா அது வந்து சிவியர் செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். இதே ஆர்கன் இன்வால்மெண்ட் அதாவது நம்மளோட கிட்னி லிவர் இது எல்லாமே வந்து ஃபெயிலியருக்கு போகுது, அதுவும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக அது வந்து ஷாக்குன்னு சொல்லுவோம். ஷாக்குனா என்னென்னா நம்ம உடம்புல நமக்கு வந்து ரத்த அழுத்தம் வந்து இருக்கும், அதான் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அது நார்மலாகவே ஒரு 120/80 இதில் அது வந்து அப்நார்மலாக லோ ஆகிறது. அப்நார்மலாக லோ ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம இந்த ஆர்கன்ஸுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் போது அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம மருந்துகள்லாம் போடுற அளவுக்கு ஆகும். இது வந்து ஷாக்குன்னு சொல்லுவோம். இந்த ஷாக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த செப்டிக் ஷாக்குங்கிறது கிட்டத்தட்ட வந்து நம்ம ஸ்ட்ரோக்கோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம்ல, கிட்டத்தட்ட அதுக்கு சமமானது இது ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ தீவிரமான ஒரு மோசமான ஒரு வியாதியாக இது வந்து நம்ம கண்டிப்பாக அணுகி ஆகணும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து as soon as possible நம்ம வந்து இதை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த செப்டிக் ஷாக்குங்கிறது ஏன் வந்து ரொம்ப சிவியர்னு சொல்கிறேன்னா யூஸ்வலாக அதாவது எந்த ஒரு நோய்க்கும் ஒரு சராசரி மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. யூஸ்வலாக இந்த செப்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா 40% 60% ஆஃப் தி மார்ட்டாலிட்டிங்கிறது வந்து இந்த செப்டிக் ஷாக்குக்கு போயிட்டாங்கன்னா அதில் வந்து மரணம் சம்பவிக்கும் சதவீதம் சொல்லுவோம், அதுதான் மார்ட்டாலிட்டி. அது வந்து 40 to 60% வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அது வராமல் அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார், இப்போ வேக்சினேஷன் போடலாம்னு சொன்னீங்க, அது மாதிரி என்ன மாதிரியான ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுக்கலாமா? நமக்கு வந்து வேக்சினேஷன் இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் பார்ட்டு. ஆன்டிபயோட்டிக் வந்து நமக்கு ஆப்வியஸாக நோய் தொற்று, அதாவது இது வந்து எல்லாத்துக்கும் ஆன்டிபயோட்டிக் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதாவது நமக்கு வைரஸாலையும் வந்து தொற்று வரலாம், ஃபங்கஸால் வரலாம், பாக்டீரியானால் வரலாம். ஆனால் இந்த பாக்டீரியானால் வர தொற்றுக்கு வந்து யூஸ் பண்ணப்படுறது தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். கால்குலேட்டடாக அந்த நோய்க்கு என்ன இது வரும், என்னென்ன ஆர்கானிசம் வந்து என்னென்ன பாக்டீரியா காமனாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். யூஸ்வலாக இந்த ஆன்டிபயோட்டிக்ஸில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் மிஸ்யூஸ், இதுவே ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் செப்சிஸ். அதாவது நிறைய ஓவர் தி கவுண்டரில் வந்து சாதாரணமாக போய் நம்ம ஆன்டிபயோட்டிக்னு சொல்லி வாங்கி அதை சாப்பிட்றோம். அது கரெக்டான டோஸில் சாப்பிட்றது கிடையாது, கரெக்டான நாட்களுக்கு சாப்பிட்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து ப்ராப்பராக கிடைக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் வந்து இருந்தால் மட்டுமே நம்ம இந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம உட்கொள்ளாத இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் உட்கொள்ளாதப்ப இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம இன்ஃபெக்ஷனும் கூடிரும், நம்ம அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம மேற்கொண்டு வேறு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு அதுக்கான ப்ராப்பராக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து ஃபெயிலியர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து இந்த நோய் தொற்று வந்து ஈஸியாக வந்து குணப்படுத்திடலாம். இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ், ப்ரெக்னன்சி, அவங்களுக்குலாம் இப்போ இந்த செப்சிஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பீங்க சார்? அதாவது செப்சிஸுங்கிறது வந்து எப்படின்னா இது பேசிக்கலி ஒரு நோய் தொற்று. இது எந்த பேஷண்ட்டுக்குனாலும் வரலாம். அதாவது அசோசியேட்டடாக மற்ற ஆர்கனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட் ஃபெயிலியரோ இல்லை டயபெட்டிஸோ இல்லை பிபியோ அதிகமாக இருக்கிற பேஷண்ட்டுக்கோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இதே நோய் தொற்று வரலாம். அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நோய் தொற்றை கண்டறியணும். கண்டிப்பாக அந்த நோய் எதனால் வந்தது, எந்த பாக்டீரியானால் வந்தது, எந்த ஏரியாவில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். அதுக்கு வந்து கல்ச்சர்லாம் எடுத்து பார்க்கணும். அப்புறம் பிளட் டெஸ்ட் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இது எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணி எந்த இடத்துல அந்த இது இருக்குது, அந்த நோயோட சோர்ஸுன்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அது சோர்ஸ்னு சொல்லுவோம். அந்த சோர்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அந்த சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஆன்டிபயோட்டிக்கும் சேர்த்து போட்டோன்னா அதுக்கு எந்த விதமான அசோசியேட்டட் நோய் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணி ஆகணும். இல்லை இந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா அந்த அசோசியேட்டடு நோய்கள், அதாவது இந்த ஹார்ட் ஃபெயிலியரோ இல்லை ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதோ அவங்களோட அந்த இருக்கிற நோயை வந்து அதி தீவிரமாக இன்னும் மோசமாக்கிடும். ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் வந்து மருத்துவரை அணுகியோ இல்லை ஒரு நல்ல மருத்துவமனை அணுகியோ நம்ம வந்து இதை வந்து சீக்கிரமாக சிகிச்சைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எனி டிலே, அதாவது யூஸ்வலாக வந்து ஒரு உலகத்தில் ஒரு ஃபேமஸ் ஸ்டடி ஒன்று இருக்குது. அதாவது அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா எவ்ரி ஹவர் நம்மளோட வந்து மார்ட்டாலிட்டி வந்து ஒரு 8% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க.
இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லா புரோட்டோகால், அதாவது புரோட்டோகால்னால் ஒரு நோயை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது, அதை வகுத்தது வந்து இதை வச்சு தான். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக அந்த புரோட்டோகால் படி நம்ம சயின்டிஃபிக் அப்ரோச்சோடு போனோன்னா இந்த மாதிரி நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து குணப்படுத்தலாம். நல்ல முறையில் சிகிச்சையும் கொடுத்தோன்னா அவங்க நல்லபடியாக வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சார், செப்சிஸ் நோயாளிகளுக்கு ஐசியூ தேவைப்படுமா? இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி இப்போ சிவியர் செப்சிஸ், செப்டிக் ஷாக், இந்த 2 கண்டிஷனுக்கும் கண்டிப்பாக ஐசியூ கேர் தேவைப்படும். இந்த சிவியர் செப்சிஸ்ங்கிறது வந்து எப்படின்னா நம்மளோட ஏதாவது ஒரு ஆர்கன் வந்து ஃபெயிலியருக்கு போயிருக்கும் யூஸ்வலாக. ஏன்னா நோயின் தன்மை அவ்வளோ சிவியராக இருக்கிறதுனால யூஸ்வலாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி, லங்கு, லிவர், இது ரொம்ப காமனாக அஃபெக்டாக இருக்கும். ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து பிரெயின் கூட இன்வால்வ் ஆகலாம். அதை வந்து மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து சிவியர் செப்சிஸான கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வார்டில் வச்சு அதுக்கான மானிட்டர்ஸு, க்ளோஸ் மானிட்டரிங் கேர்னு சொல்லுவாங்க. அதாவது 1:1, அதாவது நர்சஸ் கூடயே இருக்கணும், டாக்டர்ஸ் கூடயே இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி, அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் டைனமிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னா அவங்களோட அந்த பிபி மானிட்டர் பண்ணுறது, பல்ஸ் மானிட்டர் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களோட ஒவ்வொரு இதையும் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான இது வந்து ஐசியூவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து நம்ம வந்து இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம வந்து ஐசியூவில் மட்டுமே வைத்து மருத்துவம் பார்க்க முடியும். ஸோ அதுதான் சிவியர் செப்சிஸ் வந்து கண்டிப்பாக ஐசியூ தேவைப்படும். இன்னொரு சிவியர் ஷாக், செப்டிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். செப்டிக் ஷாக்குங்கிறது வந்து என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற பிளட் ப்ரெஷர்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே குறைஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த எண்ட் ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க, அது மேஜர் ஆர்கன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கன்ஸ் அதாவது எப்படின்னா அந்த கிட்னியோ, பிரெயினோ, லிவர், லங், இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பராக பிளட் சப்ளை போனால் தான் அதுக்கான நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜனும் கரெக்டாக போய் கிடச்சா தான் அது வந்து ஒழுங்காக வேலை செய்ய முடியும். அந்த ஆர்கன் ஃபெயிலியருக்கு போயிடுச்சு, ப்ளஸ் இந்த பிபியும் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆர்கன் வந்து அப்புறம் டோட்டலாக ஸ்டாப் ஆயிரும், ஃபங்க்ஷன் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன் தான் ஷாக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ஓபிலையோ இல்லை வார்டிலையோ வச்சு ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு கேர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஐசியூ. ஸோ ஐசியூவில் வச்சு இவங்க எல்லாரையும் ப்ராப்பராக இது பண்ணி அதுக்குன்னு ப்ரோட்டோகால், ஸோ அதுதான் தீவிர சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த தீவிர சிகிச்சை வந்து ப்ராப்பராக கொடுக்கும்போது இவங்க எல்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சார், செப்சிஸும் இன்ஃபெக்ஷனும் ஒன்றா சார்? ஆக்சுவலாக செப்சிஸும் இன்ஃபெக்ஷனும் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ஒரு ப்ராட் பிலீஃப் என்னன்னா செப்சிஸும் இன்ஃபெக்ஷனும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து நோய் தொற்று. அந்த நோய் தொற்றுக்கு நம்ம உடம்புல ஏற்படுற இம்யூன் ரியாக்ஷன், அதாவது எகெயின்ஸ்ட் அந்த நோய் எதிர்ப்பு தன்மையினால் ஏற்படுற பக்க விளைவுகள், அதுதான் வந்து செப்சிஸாக மாறுது. அதாவது டிஸ்ரெகுலேட்டட் ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இன்ஃபெக்ஷன் வேறு, செப்சிஸ் வேறு. இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து நோய் தொற்று, அதோடு நம்ம அதை ஸ்டாப் பண்ண பார்க்கணும். அது வந்து ப்ரோக்ரஸ் ஆகிடுச்சுன்னா செப்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். செப்சிஸ் தான் வெரி டெட்ரிமெண்டல் டு ஃபர்தராக நம்ம ஆர்கன் ஃபெயிலியரோ இல்லை நம்ம உடம்பு மேற்கொண்டு மோசமாகறதையோ நம்ம தடுக்கிறதுக்கான இது வந்து இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான். இவ்வளோ நேரம் செப்சிஸ் குறித்த சந்தேகங்களுக்கு தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு நலமை சொல்க நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.